அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த கூட்டம் கைத்து என்கிற மலைக்குப் போய் சில நாள் அவ்விடத்தில் தங்கி சாமியை உற்பத்தி செய்தார்கள். அதனுடைய முகம் மனிதர் முகம் போலவும், அதன் கழுத்தும் நெஞ்சும் மாட்டுடைய கழுத்தும் நெஞ்சு போலவும், அதனுடைய 2 கையும் காலும் குதிரையின் கை கால் போலவும் இருந்தது. கல்லினால் செய்த பொன் வெள்ளி தகடு அடித்து அதன் தலைமேல் சிவந்த பொன்னால் கிரீடம் வைத்து அதற்கு தலை வணங்கி குர்பான் கொடுத்து ராஜா இடத்தில் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு எங்களுடைய சாமி செய்தோம், அதனுடைய அழகை பார்க்கிறீர்களா என்று அவரை அழைத்தார்கள். பிறகு ராஜாவும் ராஜாவுக்கு வேண்டிய மனிதர்களுமாக புறப்பட்டு சாமிக்கு அருகில் போய் குதிரையை விட்டு இறங்கி அதற்கு தலை வணங்கினார்கள். பிறகு ராஜா அந்த சாமியை வைப்பதற்காக வேண்டி ஒரு வீடு கட்ட சொல்லி ஏவினான். அந்த வீட்டினுடைய நீளம் 1 நாழிகை வழி தூரமும் அகலம் 1 நாழிகை தூரமும் வைக்க சொல்லி ஏவினான். அந்த வீடெல்லாம் பொன் வெள்ளி தகடு அடித்து பலவகை ரத்தினங்கள் கொண்டு அழுத்தும்படி ஏவினான். அவர்கள் அந்த ஏவல் படி செய்தார்கள். அந்த வீட்டினுடைய விரிப்பை பட்டு வகைகள் கொண்டு விரிக்கச் சொல்லி ஏவினான். இன்னும் யானை தந்தத்தினால் தகடுகள் செய்து பொன் வெள்ளி தகடுகள் அழுத்தி ரத்தினங்களை எல்லாம் பதித்து அதன் மேல் சாமியை நிறுத்த சொல்லி ஏவினான். இன்னும் அந்த வீட்டில் விளக்குகளை எல்லாம் பொன் சங்கிலியால் தூக்க சொல்லி அந்த வீட்டுக்கு 2 வாசல்கள் வைத்து ஒவ்வொரு வாசலுக்கும் 2 கதவுகள் வைத்து ஒவ்வொரு கதவுக்கும் 100 வளைவுகள் உண்டாக்கி அந்த வளைவிலை பொன் வெள்ளி தகடு அடித்து அதில் எல்லாம் மரகதம் அழுத்த சொல்லி ஏவினான். அது நட்சத்திரத்தைப் போல் மின்னியது. இன்னும் அந்த 2 வாசலுக்கும் 2 திரை விடச் சொல்லி அந்த திரைக்கு கண்ணியமான திரை என்று பெயர் வைத்தான். அந்த வேலைகள் எல்லாம் அவன் ஏவல்படியே நடந்து முடிந்த பிறகு அந்த சாமியை தங்கத்தின் மேல் நிறுத்தி மற்ற சின்ன சாமிகளை எல்லாம் அதற்கு அருகிலே வைத்து கூட்டத்தார் மற்றும் ராஜா அனைவரும் சாமிகளுக்கு பணிவிடை செய்து வணங்கி வந்தார்கள். மேலும் அந்த சாமிக்கு தாய் தகப்பன் வழி மிகவும் கண்ணியமான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை அந்த சாமிகளுக்கு பாதுகாவலனாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதன்படி தாய் தகப்பன் வழி கண்ணியமான ஒருவரான காபுக்கு என்பவரை தேர்வு செய்தார்கள். காபுக்கு மிகவும் கண்ணியமான வம்சத்துடையவராக இருந்தார். அவரை கூட்டி வாருங்கள் என்றான் ராஜா. வந்தபோது அவருடைய தலைக்கு கிரீடம் வைத்து கையில் காப்பு போட்டு அந்த சாமிகளுக்கு எல்லாம் அவரை வேலைக்காரனாக்கினார்கள்.